செய்கிறான் என்ற வேதனை நாம் கலந்து நல்ல குணங்கள் கொண்டு வேதனை உணர்களை நம் குழந்தையோ அல்லது மற்றவர்களோ வேதனையான செயல்களை செயல்படுத்தும் போது அதை கண்ணுற்று பார்க்கப்படும் போது அந்த மனித உடல் அந்த மனித உடலை பரிவாக்கிக் கொண்டது அதனின்று வெளிவரும் உணர்வலைகளை நம் கண்ணின் காந்த புலனறிவு கவர்கின்றது. நமக்குள் எண்ணத்தின் ரெண்டையும் கலந்து நாம் சுவாசித்தப்பின் அது ஒரு புது கருவாக உருவாக்குகிறது. இன்றைய செயல் நாளை இல்லை, இன்றைய செயல் நாளை எந்த நிலையும். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. எத்தனை பேர் இருந்தா இருக்கிறாங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும், அதை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். சந்தர்ப்பத்தில் நுகரும் உணர்வுகளும் நம்மை மாற்றும். அதை மாற்ற கொடுத்த உபாயத்தில் அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் பெற வேண்டும் என்று இதனை இணைத்து அந்த வலுவை இழக்க செய்து நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த அணுவாக நமக்குள் பெற சொல்றவங்க அதை இணைக்காமல் சாமி ஆசீர்வாதம் தான் நடக்கிறேன், சாமி ஆசீர்வாதம் தான் நடக்கிறேன், உங்களுக்கு நடக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்து இப்படி அவங்க நான் நடக்கிறேன். இவங்க ஆசையில 2 பேரும் குத்தி போகும் பாதை அவங்களையும் எடுத்து இவங்களையும் எடுத்து அடுத்தவங்களுக்கு ஏற்படாத நிலைகளை செலுத்து. எத்தனை நாள் நீங்க சுகமா இருங்க, எத்தனை கோடி பணம் தான் வைத்திருங்க. சுகமான உணவை உட்கொள்ளுங்க. இன்னும் பல 1000 ரூபாய் சேர்த்து எடுத்து ஒரு பதார்த்தத்துக்காண்டி பல ஆயிரத்தை செலவழித்து அதை ரசித்து சாப்பிடணும். இந்த உடல் நீக்கிதான் சம்பாதித்த பணம் 1000 செலவழித்து சாப்பிட்டோம் என்ற பெருமை இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நாம் சிறிது வேதனைப்படுவதை உற்று நோக்கினால் வேதனை உணர்வு மீது நுகர்ந்து விடுகின்றது. இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் வளர்ந்த பின் அந்த சுவைத்த அந்த உயர்ந்த சத்தையும் இது கெடுத்துவிடும். இந்த உடல் நலிகின்றது. நலிந்த பின் அந்த சத்தை சாப்பிட முடியுமோ? அப்புறம் இந்த மாதிரி நமக்குள் இந்த எண்ணத்தின் ஆசை வளர்ந்து விட்டால் நாம் எதைக்கு சமைச்சு சாப்பிட்டோமோ இந்த உடல்ல இந்த உயிரினங்களைத்தான் எது அதிகமாக நேசிச்சு சாப்பிட்டோமோ அந்த எண்ணங்கள் வந்த பின் அந்த உடலுக்கு தான் நம்ம போறோம். அது நாம் எவ்வளவுதான் செல்வம் வச்சிருந்தாலும் இந்த செல்வம் நம்மளுக்கு சொந்தம் அல்ல, இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல. இன்று நாம் சொந்தம் கொண்டாடும் இந்த உடலை வைத்துதான் நாம் நல்ல உணர்வுகளை நமக்குள் அருள் மகிழ்ச்சி அவன் எடுத்துக்கொண்ட உணர்வினை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும்.